பிறகு எப்போது ராவண ராஜ்யம் ஆரம்பமாகிறதோ அப்போது பக்தி ஆரம்பமாகிவிடுகிறது. இப்போது பக்தி முடிவடைகிறது. இப்போது நீங்கள் யோக பலத்தின் மூலம் தூய்மையானவர்களாக ஆக வேண்டும். தூய்மை ஆவதன் மூலம்தான் நீங்கள் சுகதாமம் சாந்திதாமத்திற்கு செல்ல முடியும். சார்ட் வைக்க வேண்டும். நாம் தந்தையை நினைவு செய்து தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக இங்கேயே ஆக வேண்டும் என்பதை புரிந்து கொண்டீர்கள். இவ்வாறு எந்த சாஸ்திரங்களிலும் எழுதப்படவில்லை. கடைசியில் அந்த நாள் வந்துவிட்டது என்ற பாடலையும் கேட்டீர்கள். பாரதவாசிகள் ராஜாவிற்கெல்லாம் ராஜாவாக ஆகின்றனர். ராஜாவிற்கெல்லாம் ராஜா என்றால் மகாராஜா ஆவதாகும். பிறகு திரேதாவில் ராஜா ராணி ஆகின்றனர். பிறகு பூஜ்ய நிலையிலிருந்து மகாராஜா மகாராணி துவாபர யுகத்தில் விகார மார்க்கத்தில் வந்து பூஜாரிகளாக ஆகிவிடுகின்றனர். நீங்களே பூஜிக்கத் தகுந்த நிலையிலிருந்து பூஜாரிகளாக ஆகிவிடுகிறீர்கள். நான் பூஜாரியாக ஆவது கிடையாது என்று தந்தை கூறுகின்றார். தேவதைகள் பூஜைக்குரியவர்களாக இருப்பர். நான் ஆவது கிடையாது, பூஜாரியாக ஆவதும் கிடையாது. பாரதவாசிகள் தேவி தேவதைகளின் கோவில் கட்டி அவர்களை பூஜிக்கின்றனர். முதலில் பூஜைக்குரியவர்களாக இருந்த லட்சுமி நாராயணன் பிறகு பக்தி மார்க்கத்தில் அவர்களே சிவபாபாவின் பூஜாரிகளாக ஆகின்றனர். எந்த சிவபாபா மகாராஜா மகாராணியாக ஆக்கினாரோ அவருக்கு கோவில் கட்டி பூஜை செய்கின்றனர். விகாரிகளாக உடனேயே யாரும் ஆவது கிடையாது. சிறிது சிறிதாக ஆகின்றனர். அடையாளமாக தேவதைகளை விகார மார்க்கத்தில் இருப்பதாக காண்பிக்கின்றனர். யார் பூஜைக்குரிய லட்சுமி நாராயணனாக இருந்தார்களோ அவர்களே பிறகு பூஜாரிகளாக ஆகிவிடுகின்றனர். முதலில் சிவன் கோவில் கட்டினர். அந்த நேரத்தில் பூஜைக்காக வைரத்தால் ஆன லிங்கம் உருவாக்கினர். பரமாத்மா சிறிய பிந்துவாக இருக்கின்றார் என்பது யாருக்கும் தெரியாது. பெரிய லிங்கம் கிடையாது என்பதை இப்போது நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். அதிக கோவில்கள் கட்டுவார்கள். ராஜாவை பார்த்து பிரஜைகளும் அவ்வாறு செய்வர். முதலில் சிவபாபாவிற்கு பூஜை நடைபெறுகிறது. அதுதான் கலப்படமற்ற சதோ பிரதான பூஜை என்று கூறப்படுகிறது. பிறகு சதோ ரஜோ தமோவாக ஆகிறது. நீங்கள் ரஜோ தமோவில் வருகின்ற போது இந்து என்று பெயர் வைத்து கொண்டீர்கள். உண்மையில் தேவி தேவதைகளாக இருந்தீர்கள். நீங்கள் உண்மையில் தேவி தேவதா தர்மத்தினர்கள் என்று தந்தை கூறுகின்றார். ஆனால் நீங்கள் மிகவும் தூய்மையற்றவர்களாக ஆகிவிட்டீர்கள். ஆகையால் தன்னை தேவதை என்று கூறிக்கொள்ள முடிவது கிடையாது. ஏனெனில் அசுத்தமானவர்களாக இருக்கிறீர்கள். இந்து என்ற பெயரும் வெகு காலம் கழித்து வைத்து கொண்டீர்கள். நாம் தான் பூஜைக்குரியவர்களாக இருந்தோம். இப்போது சங்கம யுகத்தில் பூஜைக்குரியவர்களாகவும் கிடையாது, பூஜாரிகளாகவும் கிடையாது என்பதை இப்போது நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? ஸ்ரீமத் மூலம் பூஜைக்குரியவர்களாக ஆக்கிக் கொண்டிருக்கிறீர்கள். மற்றவர்களையும் ஆக்கிக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் பிராமணர்கள். உங்களது ஆத்மா தூய்மையாக ஆகிக் கொண்டிருக்கிறது. முழு தூய்மையாக ஆகின்ற போது பிறகு இந்த பழைய ஆடையை நீக்க வேண்டியிருக்கும். முற்றிலும் எளிது என்று தந்தை கூறுகின்றார். வயோதிக தாய்மார்களுக்கு தாரணை ஏற்படுவது கிடையாது. நான் ஆத்மா என்பதை புரிந்து கொண்டீர்கள். ஆத்மாவில்தான் நல்லது அல்லது கெட்ட சம்ஸ்காரம் இருக்கிறது என்று தந்தை கூறுகின்றார். ஆத்மா என்ன காரியம் செய்கிறதோ அதை அடுத்த பிறவியில் அனுபவிக்க வேண்டியிருக்கும். தந்தையும் ஆத்மாக்களிடம் உரையாடல் செய்கின்றார். தந்தை கூறுகின்றார், ஹே குழந்தைகளே, ஆத்ம அபிமானிகளாக ஆகுங்கள். நிராகார சிவபாபா நிராகார ஆத்மாக்களுக்கு கற்பிக்கின்றார். நிராகார பாபாவிடம் ஞான சம்ஸ்காரம் இருக்கிறது. அவருக்கு சரீரம் கிடையவே கிடையாது.
ஆக அவர் ஞானக் கடலாக பதீத பாவனராக இருக்கின்றார். அவரிடத்தில் அனைத்து குணங்களும் உள்ளன. நான் வந்து குழந்தைகளாகிய உங்களை தூய்மை ஆக்குகிறேன் என்று தந்தை கூறுகின்றார். எவ்வளவு எளிய யுக்தியாகும்! ஒரே ஒரு வார்த்தைதான், மன்மனா பவ. என் ஒருவனை நினைவு செய்யுங்கள். நினைவின் மூலம்தான் உங்களது விக்ரமங்கள் அழிந்து போகும். இப்போது நாம் பிராமணர்களாக இருக்கிறோம். பிறகு சூரிய வம்சி, சந்திரவம்சி, வைசியர், சூத்திரர்களாக ஆவோம் என்பதையும் அறிவீர்கள். நாம் தான் இந்த 84 பிறவி சக்கரத்தில் வருவோம். மேலிருந்து கீழே இறங்குவோம். பிறகு பாபா வருவார். இந்த சிருஷ்டி சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கும். இந்த சிருஷ்டி பழையதாக ஆகின்ற போது புதிதாக்குவதற்காக பாபா வருவார். இது புத்தியில் பதிகிறது அல்லவா? இந்த சக்கரம் புத்தியில் சுற்றி கொண்டே இருக்க வேண்டும். இப்போது நீங்கள் சுயதர்சன சக்கரதாரிகளாக ஆகிறீர்கள். இதன் மூலம் நீங்கள் சென்று சக்கரவர்த்தி ராஜாவாக ஆவீர்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தையாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம்: ஸ்ரீமத் படி நடந்து பூஜைக்குரியவர்களாக ஆக வேண்டும். ஆத்மாவில் பதிந்திருக்கும் கெட்ட சம்ஸ்காரத்தை ஞான யோகத்தின் மூலம் அழித்துவிட வேண்டும். சம்பூர்ண நிர்விகாரிகளாக ஆக வேண்டும். சரீர நிர்வாகத்திற்காக காரியங்கள் செய்தாலும் படிப்பு படிக்க வேண்டும் மற்றும் கற்றுக் கொடுக்கவும் வேண்டும். யோக பலத்தின் மூலம் தூய்மையானவராகி ராஜ்ய பதவி அடைய வேண்டும். வரதானம்: தனது உயர்ந்த மனோநிலை மூலமாக மாயாவினை தனக்கு முன்பு தலை வணங்க வைக்கும் மிக உயர்ந்த பதவிக்கு அதிகாரி ஆகுக. தனது உயர்ந்த மனோநிலை மூலமாக மாயாவினை தனக்கு முன்பு தலை வணங்க வைக்கும் மிக உயர்ந்த பதவிக்கு அதிகாரி ஆகுக. மகான் ஆத்மாக்கள் ஒருபோதும் எவர் முன்பும் தலை குனிய மாட்டார்கள். அவர்களுக்கு முன்பே அனைவரும் தலை வணங்குவார்கள். தந்தையால் கண்டெடுக்கப்பட்ட சர்வசிரேஷ்ட ஆத்மாக்கள் எங்கேயும் மாயையின் எந்த இன்னலிலும் விதவிதமாக கவர்ச்சிகளினால் கவர்ச்சிக்கப்பட மாட்டார்கள். இப்போதிருந்தே எப்போதும் பிறரை தலைவணங்க வைக்கும் மனோநிலையில் இருந்தால் உயர் பதவிக்கு அதிகாரி ஆவீர்கள். அத்தகைய ஆத்மாக்களுக்கு முன்பாக சத்யுக பிரஜைகள் சுயமரியாதையுடன் தலை வணங்குவார்கள். துவாபர யுகத்தில் உங்களது நினைவு சின்னமான சிலைகளுக்கு முன்பாக பக்தர்கள் தலைவணங்கிக் கொண்டே இருப்பர். ஸ்லோகன்: கர்மம் செய்யும் நேரத்திலும் யோகம் சமநிலை இருந்தால் அப்போதே கர்மயோகி என்பர். அவ்யக்த சமிக்ஞை: ஜுவாலா அக்னி சொரூப நிலையிலிருந்து சக்தி வாய்ந்த நினைவை அனுபவம் செய்யுங்கள். அநேக குழந்தைகள் யோகத்தில் அமர்கையில் ஆத்ம அபிமானி ஆவதற்கு பதிலாக சேவை நினைவு வருகிறது என்பார்கள். அப்படி இருக்கக்கூடாது. ஏனெனில் இறுதி நேரம் அசரீரி ஆவதற்கு பதிலாக சேவையின் எண்ணமே எழுந்தாலும்
ஒரு நொடிக்கான பரீட்சையில் தோல்வியடைய நேரிடும். அந்த நேரத்தில் பாபாவின் நிராகாரி, நிர்விகாரி, நிரகங்காரி தவிர வேறு ஒன்றும் நினைவில் கூடாது. சேவையிலும் தேக எண்ணம் வரும். எனவே எந்த சமயம் எந்த மனோநிலை வேண்டுமோ அந்நிலை இல்லையெனில் ஏமாற்றம் ஏற்படும். ஆகவே அக்னி ஜுவாலா சொரூப நிலையில் இருந்து சக்தி வாய்ந்த நினைவை அனுபவம் செய்யுங்கள். நல்லது. ஓம் சாந்தி. 27/7/2026 முரளி.